ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஆனியன் பக்கோடாஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு 4 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா தனித்தனியாக வந்துடும் ஆனியன்ஸ் எல்லாமே, அதனால் நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சு கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதோட தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இதில் சின்ன ஸ்பூன் தான் இது, அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக தான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஒரு சிலர் இதில் தனியா சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் ஆட் பண்ணலை, ப்ளெயினாக தான் செய்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துப்போம். அதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த பக்கோடாஸ் நம்ம தண்ணிலாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, லைட்டாக தெளித்து விட்டால் போதும். இந்த ஆனியனில் இருக்க ஈரமே கொஞ்சம் போதுமானதாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நான் சூடான எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் நல்லா காய வச்சு அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கோடாவில் நம்ம தண்ணி அதிக அளவில் சேர்க்கக்கூடாது. தண்ணி லைட்டாக தெளித்தா போதும், இல்லைனா மெத்துன்னு ஆகிடும். ஸோ இந்த ஆனியனில் இருக்க தண்ணியே நமக்கு கரெக்டான தண்ணி தான். இதில் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து தேவையான அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே போட்டுற வேண்டியது ஆயிலில். இதோ பாருங்கள், ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம பக்கோடாஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் உதுத்து போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் தர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஒரு வாட்டி. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிப்போம். இதை டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துடுறேன் முதல்ல நான். இப்போ நமக்கு ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடாஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.